ஊருக்கு மட்டும்தான் உபதேசம், லேடிஸ்க்கெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன பண்ணுறது, ஆள் இல்லாத வீட்டில் என்ன சமைக்க முடியும்? இன்றைக்கி யாருமே இல்லை. அதனால் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. லேடிஸ் ரொம்ப முக்கியம். நம்ம உடனே நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் அதே தப்பை தான் செய்வோம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ சாப்பாடு வடிக்கிறது நீங்களே சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குடமிளகா அப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சமாக கேரட்டும் அதில் திருவி போட்டிருக்கேன். 2 முட்டையை அதில் போட்டு முட்டை பொடி மாஸ் பண்ணுறேங்க. இதுதான் என்னோட லன்ச் இன்னைக்கு. நமக்கு போதும் 2 முட்டை. அப்படியே தவாலே போட்டு இதே எல்லாமே ஒன்றா வதக்கியாச்சு. யாருக்கெல்லாம் முட்டை பொடி மாஸ் ரொம்ப பிடிக்கும்? முட்டை பொடி மாஸ் வந்து பொடி மாஸ் மட்டும் சாப்பிட்டா வயிறு ஃபுல்ஃபில் ஆகாது. என்னெல்லாம் வெஜிடபிள் பிடிக்குமோ, அவரைக்காய் பிடிக்குமா அவரைக்காய், பீன்ஸ் பிடிக்குமா பீன்ஸு, கேரட் பிடிக்குமா கேரட்டு, குடமிளகா பிடிக்குமா குடமிளகா, கூடவே வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு ஒரு பொடி மாஸ் பண்ணிங்கன்னா அதுவே வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஆம்லேட்லாம் போட மாட்டேன். பொடி மாஸ்னால் அதில் நிறைய காய்கறிலாம் போட்டு சாப்பிட்டுடலாம்ல. ஸோ அதனால் ஈஸியாக பொடி மாஸ் ரெடி பண்ணி சாப்பிட்ருவேன். முட்டை பொடி மாஸ் ரெடி. நான் சாப்பிட போகிறேன். பாய்.